ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் மல்யுத்த போட்டிகளில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். ஓய்வு அறிவிப்பில் பல்வேறு உருக்கமான கருத்துக்களையும் அவர் பகிர்ந்திருக்கிறார். இதுகுறித்து விளக்குவதற்காக செய்தியாளர் பாலசுப்ரமணி இணைந்திருக்கிறார். பாலசுப்ரமணி, வினேஷ் அவங்களுடைய ஓய்வு அப்படிங்கிறது எவ்வளவு மன வலியோடு அவர் எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அவர் சில விஷயங்களை உருக்கமாகவும் பேசியிருக்கிறார். அது என்னென்ன விஷயங்கள் பாலசுப்ரமணி? ஆனந்தி, நீங்க குறிப்பிட்டது போலவே அவர் தொடர் போராட்டங்களுக்கு பிறகுதான் இந்த இடத்துக்கு வந்திருந்தாரு. இந்த நிலையில தான் கடைசி நேரத்தில் ஒலிம்பிக் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறி இருந்தாலும் அவர் கூடுதல் எடை காரணமாக தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அதன் பிறகு அவர் மேல்முறையீடு செய்திருந்தாலும் அது தொடர்பான வழக்கு கூட இன்று விசாரணைக்கு வருகிறது. முன்னதாக இந்த விவகாரத்தை எப்படி பார்க்க வேண்டியது இருக்கிறதுனா, நேற்று உடல் 100 கிராம் கூடுதல் எடை காரணமாக அவர் நீக்கப்பட்டிருந்தார். அதற்கு முன்னதாக தகுதி சுற்றில் உலகின் முதல் நிலை வீராங்கனை எல்லாம் வீழ்த்தியிருந்தார். தொடர்ந்து காலிறுதியிலும் முன்னணி வீராங்கனைகளை வினேஷ் போகத்தை வீழ்த்தியிருந்தார். அரையிறுதியிலும் யுக்ரைன் வீராங்கனையை வீழ்த்தியிருந்தார். தொடர்ந்து கியூபா வீராங்கனையை வீழ்த்தி தான் அவர் இறுதிச் சுற்றுக்கே முன்னேறியிருந்தார். இந்த நிலையில்தான் இறுதிச் சுற்று போட்டி நடைபெறவிருந்த நிலையில் அவருடைய எடையை பரிசோதனை செய்ததில் 100 கிராம் எடை கூடுதலாக இருந்ததாக கூறி அவர் தகுதி நீக்கம் செய்யப்படுவதாக சர்வதேச ஒலிம்பிக் சங்கம் அறிவித்திருந்தது. நாடே அவருக்கு ஆதரவு தெரிவித்த நிலையில் பிரதமர் மோடியும் அவருக்கு ஆறுதலாக சாம்பியனின் சாம்பியன் என கூட அவருக்கு புகழாரம் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து இந்திய ஒலிம்பிக் சங்கமும் இது குறித்து மேல்முறையீடு செய்வோம் என்று கூறியிருந்தது. இது போன்ற பல்வேறு விவகாரங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் நிலையில் இந்த நிலையில்தான் வினேஷ் போகத் இப்படி ஒரு அதிர்ச்சிகரமான முடிவை எடுத்திருக்கின்றார். அவர் பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகுதான் கிட்டத்தட்ட 2001ஆம் ஆண்டிலிருந்தே தொடர்ச்சியாக சிறுவயதிலிருந்தே மல்யுத்தத்தில் ஒரு தீவிர களமாடியவர் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு மல்யுத்தத்தை உயிராக நினைத்தவர் தற்போது மல்யுத்த போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கின்றார். அவர் சமூக வலைதளத்தில் இந்த ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், தங்கமில்வன் என பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டவர் மல்யுத்தத்திலிருந்து ஓய்வு பெறுவதாகவும் மல்யுத்தம் வென்றுவிட்டது தான் தோற்றுவிட்டதாக மிகுந்த உருக்கமாக அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த அளவிற்கு அவர் மனம் உருகி கடைசி நம்பிக்கையை இழந்து அந்த பதிவை குறிப்பிட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஏனால் தொடர்ச்சியாகவே அவர் கடைசி வரை போராடினார். அந்த 100 கிராம் எடையை குறைப்பதற்காக இரவு முழுவதும் ஸ்கிப்பிங் செய்துள்ளார். கடும் உடற்பயிற்சி மேற்கொண்டிருக்கிறார். இதன் காரணமாக அவருக்கு நீர்ச்சத்து குறைபாடு கூட ஏற்பட்டது என்றே சொல்லலாம். அந்த அளவிற்கு எடையை குறைப்பதற்காக மிகுந்த சிரத்தோடு அவர் போராடியிருந்தார். இந்த நிலையில்தான் ஒரு பதிவை குறிப்பிட்டிருக்கிறார். அதில் மல்யுத்தம் வென்றுவிட்டது தான் தோற்றுவிட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கை தகர்ந்து விட்டதாகவும் அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். ஏனால் கடந்த 2016, 2020 டோக்கியோ ஒலிம்பிக்கிலும் சரி காலிறுதி அரையிறுதி வரை முன்னேறி தோற்று போனார். இந்த நிலையில் இந்த ஒலிம்பிக்கில் இறுதிச் சுற்று வரை முன்னேறியிருந்தாலும் கூடுதலாக 100 கிராம் எடை என்ற ஒரே காரணத்திற்காக அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். அந்த பதிவாகத்தான் நாம் இதை பார்க்க முடிகிறது. தன்னுடைய நம்பிக்கை தகர்ந்து விட்டது என்று தோல்வியின் விளிம்பில் வீராங்கனையோடு தோற்று போராடி தோல்வியுற்றிருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் அவர் களத்திற்கு செல்லாமலேயே தகுதி நீக்கம் செய்யப்பட்டதன் பதிவாகத்தான் இதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல இனிமேலும் போராடுவதற்கு எனக்கு சக்தி இல்லை என பதிவிட்டிருக்கிறார். நமக்கு தெரியும், பாலியல் குற்றச்சாட்டுக்கு எதிராக மிகுந்த டெல்லியிலே ஒரு மிகப்பெரிய போராட்ட களத்தை சந்தித்தவர். நாடு மட்டுமல்ல உலக நாடுகளே அவரை உற்று நோக்கி பார்த்தது. அந்த அளவுக்கு மிகுந்த வலிமையோடு கூடிய அவர் தற்போது தனக்கு போராட சக்தியே இல்லை என்று நம்பிக்கை இழந்து பதிவிட்டதாக தான் பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து தன்னுடைய பதிவில் மக்களுக்கு கடன்பட்டுள்ளேன் அப்படிங்கிற விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காரு. ஏன் அப்படின்னா, ஒரு பெருங்கனவோடு, ஏன்னா தேசமே அவர் பதக்கம் வென்று விடுவார், தங்கமோ அல்லது வெள்ளியோ நிச்சயம் இந்தியாவுக்கு கிடைத்துவிடும் அப்படிங்கிற ஒரு பதிவையும் குறிப்பிட்டிருக்காரு. நம்ம மக்களை ஏமாத்திட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஏமாற்றமும் அவருக்கு இருக்கிறது அப்படிங்கிறது வெளிப்படுது இந்த பதிவு மூலிமா. அதனால தான் நான் இந்த விஷயத்தில் மக்களுக்காக கடன்பட்டிருக்கிறேன் என்ற பதிவையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனந்தி.
நிச்சயமா யாருமே எதிர்பார்க்காத வகையில தனது ஓய்வுக்கான அறிவிப்பை வினேஷ் போகத் வெளியிட்டிருக்காங்க. அதுல உருக்கமான விஷயங்கள் நிறைய குறிப்பிட்டிருந்தாங்க. அவை என்னென்ன அப்படின்னு குறிப்பிட்டீங்க. விவரங்களுக்கு நன்றி பாலசுப்ரமணி.